கூட்டம் வந்து தெய்வ கோயிலுக்கு தான் செய்தாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 53 நாள் விரதம் இருந்து கேப்டனுக்காண்டி இருமுடி கட்டிருக்கிறோம். இன்னி வரைக்கும் என் நெத்தியில விபூதினை அடிச்சதே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்டின். இங்க ஆலயத்துல வந்துதான் அம்மா ஒரு அம்மா வச்சாங்க. நான் வைமான்னேன். அப்பா உன் பேரு நீ டேவிட்ன்றியே வைக்கக்கூடாதுப்பா. நாங்கள் வைமான்னேன். நான் எதுக்காக? என்னுடைய தெய்வம் இங்க இருக்குது. எவ்வளவு தூரம் யாருமே மக்களை வந்து இவங்க எல்லாம் வண்டியில் ஊட்டுவாங்க, காசை போட்டு கூட்டுவாங்க. இது வந்து அம்பான வந்த கூட்டம். எனக்கு அவரை வந்து கடவுளுக்கும் மேலா நினைக்கிறேன்ப்பா. என் உடன் பிறவா அண்ணன் அவர். எங்கள் நெஞ்சு விட்டு மறந்தாலும் எங்கள் நெஞ்சு விட்டு மறக்கல. இதுக்கே கேப்டன் எங்கள் உடலாம் வாழ்ந்துருக்காரு. எனக்குமே நான் வாழ்ந்துருக்கோம். என் உயிர் மூச்சு இருக்கும். கேப்டன் நான் ஒழிச்சுட்டு தான் இருப்பேன். காமராஜ், எம்ஜிஆர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அத்தனை பேரையும் மிஞ்சிட்டாரு தலைவர். யாருமே இந்த மாதிரி கூட்டம் கூடுமா? எங்கள் கேப்டன் சாகவில்லை, உயிரோடு இருக்கிறார். சத்தியம் சத்தியம் சத்தியம். மெரினா பீச்ல 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஆனா வந்து பீச்சுக்கு போறவங்க தான் போவாங்க. நீங்க இவருக்கோசமே வரணும்னு தான் வராங்களே தவிர பீச் இப்ப பீச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. நிறைய தலைவர்களோட நினைவிடம் வந்து சென்னையில இருக்கு. ஆனா கேப்டனோட நினைவிடம் மட்டும் கோவிலா மாறி இருக்கு, ஆலயம் மாறி இருக்கு. என்ன காரணம்? அவர் செஞ்ச புண்ணியம் தான் செஞ்சிருக்கு. ஓகேங்களா? அவர் வந்து எதையும் எதிர்பார்க்கல. எல்லாரும் வந்து கட்சியில இருந்து எதிர்பார்த்தது. இவர் எதிர்பார்க்காம செஞ்சதால அவர் கோயில அமைச்சிருக்காங்க அவங்களுக்கு. அதனால எல்லா ஜனத்தை விட இங்க வந்து ஜனம் அதிகமா இருக்கு. நீங்களும் பாத்திருக்கீங்க, மெரினா பீச்ல 3 பேர் 4 பேர் இருக்காங்க. ஆனா வந்து பீச்சுக்கு போறவங்க தான் போவாங்க. நீங்க இவருக்கோசமே வரணும்னு தான் வராங்களே தவிர பீச் இப்ப பீச்சும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப கேப்டனோட நினைவிடமா இருந்த இது வந்து கேப்டன் ஆலயமா மாறிடுச்சு. கோயில் பாகத்துக்கு வந்துக்கிறோம். கோயில்ல தெய்வம் ஆயிட்டாரு, கோயிலுக்கு வந்துக்கிறோம். டெய்லியும் 1000 பேருக்கு அன்னதானம் கொடுக்குறாங்க. நீங்க அன்னதானம் சாப்பிட்டுருக்கீங்களா? நாங்களே போட்ட அன்னதானம் கவர்மெண்ட் சார்பா ஒரு நாளைக்கு ஃபுல்லா காலையில இருந்து நைட் வரைக்கும் நாங்களே போட்டோம். வெளியாளுக்கு சாப்பிட்டதே உங்களுக்கு நாங்களும் போயிட்டோம். அது நடந்துகிட்டே இருக்கு. எப்பவுமே அன்னதானம் நாங்களே சாப்பிட்டா வந்து இது தெரியுமா? பண்ணிட்டே இருப்போம். மற்றவங்க சாப்பிட்டா அன்னதானம் பண்ணுறது இதாக இருக்கும். எங்கள் நெஞ்சு விட்டு மறந்தாலும் எங்கள் நெஞ்சு விட்டு மறக்கல. இதுக்கே கேப்டன் எங்கள் உடலாம் வாழ்ந்துருக்காரு. எனக்குமே நான் வாழ்ந்துருக்கோம். என் உயிர் மூச்சு இருக்கும். கேப்டன் நான் ஒழிச்சுட்டு தான் இருப்பேன். நகரசனாக வந்துக்கிறோம். எங்கள் சிம்மாசன ரசிகர் மன்றத்துலேருந்து 2000 ஆரம்பித்தோம். ரசிகர் மன்றம் இன்னைக்கு கேப்டனுக்காக ஒழிச்சு தான் இருக்கோம். இன்னைக்கு கேப்டன் எத்தனை பேர் சோறு போட்டுருக்காரு. எங்களால் முடிஞ்ச உதவிக்கு நாங்கள் முடிஞ்சது வருஷம் ஒரு 1000 பேர் அன்னதானம் பண்ணாங்கிறோம் கேப்டன் பிறந்த நாளுக்கு. அதுக்கு வந்து காவல்துறை அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அது மீறி இந்த காவல்துறை வந்து நம்ம தேமுதிக பார்த்தாலும் இது ஏன்னா கேப்டனுக்காக இன்னைக்கு காவல்துறையாக கேப்டன் நடிச்சதுக்கு நான் பெருமை அடிக்கிறேன். ஆனால் கேவலம் பண்ணுது ஆட்சி அந்த மாதிரி இருக்குது. ரொம்ப பிடிக்கும். அவரோட தத்துவங்கள், அவரோட கம்பீரம் எல்லாமே பிடிக்கும். அவர் எது பிடிக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லாமே பிடிக்கும். அவர் தர்மம் வழங்குறது எல்லாமே பிடிக்கும். கேப்டன் ஆலயமா மாறி இருக்கு. உண்மையதான் பண்ண முடியும். ஆலயம்னா அவர் கோயில் தான். அவர் என்ன சொல்றது, தர்மம் பண்றாங்க. யாரா இருந்தாலும் அவங்க கடவுள் தான், கடவுளுக்கு சமானம் தான், வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு தூரம் யாருமே மக்களை வந்து இவங்க எல்லாம் வண்டியில் ஊட்டுவாங்க, காசை போட்டு கூட்டுவாங்க. இது வந்து அம்பான வந்த கூட்டம். நல்லா வாழ்த்துக்கள் கேப்டன் வாழ்க்கை. கூட்டம் வந்து தெய்வ கோயிலுக்கு தான் செய்தாங்க. கார்த்திகை 1ஆம் தேதி மாலை ஓட்டு கிட்டத்தட்ட ஒரு 53 நாள் விரதம் இருந்து கேப்டனுக்காண்டி இருமுடி கட்டிருக்கிறோம். சென்னையில நிறைய தலைவர்களோட நினைவிடங்கள் இருக்கு. ஆனா கேப்டனோட இது மட்டும் கோவிலா ஆலயமா மாறி இருக்கு. அதெல்லாம் சமாதி, இது கோவில். கேப்டன் உயிர், அவர் தெய்வம் ஆயிட்டாரு. வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு போடுவோம். இன்னும் என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் வருடம் கேப்டன் கோயிலுக்கு வந்து மாலை ஓட்டு அவருடைய குரு பூஜைக்கு வந்து நெய் கொண்டு வந்து லைட்டா கொண்டு வந்து அந்நியார விளக்கேற்றணும். கேப்டன் உயிரோட வரைக்கும் கேப்டன் தான். அதான் அன்னதான பிறகு இருக்கும் போதும் கொடுத்தாரு. இப்ப அவர் இல்லாம போதும் அன்னதான பிறகு தான். ஆணை வந்து இருந்தாலும் ஆயிரம் சித்தாருன்னு சொல்லுவாங்களே, கேப்டன் அப்படித்தான். இருக்கும்போது அன்னதானம், இல்லாம போது அன்னதானம் கொடுத்துட்டாரு. இப்போ நம்மளுக்கு ஒரு கஷ்டம் சொன்னால் நம்ம நீங்களாச்சும் யார்கிட்ட போய் முறையிடுவாங்க, கடவுள்கிட்ட முறையிடுவாங்க. கடவுள் வந்து அதை செய்வார். அதாவது நம்ம போய் கஷ்டப்படுறதை சொன்னால் கடவுள் செய்வார். அவர் கஷ்டப்படுறவங்க யாருன்னே தெரியாமையே நிறைய பேத்துக்கு செஞ்சிருக்காரு. அப்போ அவர் கடவுளாத்தான் நம்ம பார்க்கணும். அவரோட பழமொழியான ஈன்றதை செய்வோம் இல்லாதவருக்குன்னு சொல்லி அதை நம்ம எடுத்து எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்சதை நம்ம செய்யணும். இன்னி வரைக்கும் என் நெத்தியில விபூதினை அடிச்சதே கிடையாது. நான் ஒரு கிறிஸ்டின். இங்க ஆலயத்துல வந்துதான் அம்மா ஒரு அம்மா வச்சாங்க. எனக்கு நான் வைமான்னேன்.
பா உன் பேரு நீ டேவிட்ன்றியே வைக்கக்கூடாதுப்பா நாங்கள் வையுமா என்ன நான் எதுக்காக என்னுடைய தெய்வம் இங்கே இருக்குது. நேற்று என்ன தேதியே 26 சுனாமி தினம். அன்னைக்கும் பாராமல் என்ன பண்ணாரு தலைவர் என்ன பண்ணாரு லட்சக்கணக்கில் அன்னி கொடுத்தாரு. அன்னைக்கு இன்னைக்கு அதை எண்ணி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கோடான கோடி அது சரிங்களா. ஏன் இன்னைக்கு பேனர் வச்சு இன்னைக்கு கொண்டாடுறாங்கன்னா அதுதான் அள்ளி கொடுத்த தெய்வம். அள்ளி கொடுத்த தெய்வம் வலது கைக்கு தெரியாம இடது கைக்கு தெரியாம சொல்லி கொடுத்த தெய்வம். இன்னைக்கு மெரினா பீச்சில் சமாதியா இருக்கிறாங்க. இந்த கூட்டம் எங்கன்னா கூடுதா? இந்த கூட்டம் எங்கன்னா கூடுதா? கூடாது. ஏன்னா நிஜத்துல வாழ்ந்த ஒரே ஒரு தெய்வம். ஏன்னா அள்ளி கொடுத்தாரு, அன்னத்தையும் அள்ளி கொடுத்தாரு. காமராஜர், எம்ஜிஆர், அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி அத்தனை பேரையும் மிஞ்சிட்டாரு என் தலைவர். யாருமே இந்த மாதிரி கூட்டம் கூடுமா? 40 கிலோமீட்டருக்கு ரோடு போட்டாரு சொந்த பணத்துல. ஆர்கே சலீம் சார் நீங்க வேணா கேட்டு பாருங்க, பேட்டி எடுத்து பாருங்க. ஆர்கே சலீம் சார் சொல்லுவார் பேட்டியில, அண்ணா இது போதுண்ணா ரோடு வசதி இல்லைண்ணா அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணிட்டாரு பிஏக்கெல்லாம் போன் பண்ணிட்டு அட்ரா அப்படின்ட்டாரு. 40 கிலோமீட்டருக்கு சொந்த பணத்துல செலவு பண்ணாருங்க. அன்னைக்கு 3 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபாய் நீங்க செலவு பண்ணுங்க. அந்த பைசா இன்னைக்கு எடுத்து பாருங்க. 92ல இன்னைக்கு 8 லட்சம் ஆச்சு. 30 கோடி ரூபாய் அது பணத்தோட மதிப்பு எடுத்து பாருங்க. அதே மாதிரி ஸ்டண்ட் யூனியனுக்கு எத்தனை பேர் வாழ வச்சாரு தெரியுமா? இந்த பாட்டை கேட்டாவே நமக்கு குமுறுது எனக்குலாம். எத்தனை கோடி மக்கள் நீங்க திரும்பி பாருங்க. இதெல்லாம் சொந்த செலவுல வந்து பணம் அவங்கவுங்க சம்பாரிச்சு அவங்கவுங்க எடுத்துட்டு வந்து பாக்குற கூட்டம். எம்ஜிஆருக்கு நடந்துச்சா? வருஷம் பூரா 1 வருஷம் ஆயிப்போச்சு. இன்னைக்கு தலைவர் மறைஞ்சு 1 வருஷம் ஆயிப்போச்சு. மறைஞ்சாரு இல்ல, இருக்கிறாரு எங்க உள்ளத்துல, மீண்டும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாரு. மறையவே இல்லை அவர் என்னைக்குமே. சரி, எங்க உள்ளத்துல நீண்டு இருந்துட்டு தான் இருக்கிறாரு. அதனால வந்து நான் என்ன சொன்னா, இங்க பாரு கூட்டத்தை, எம்ஜிஆருக்கு வரல, சிவாஜிக்கு வரல, காமராஜருக்கு வரல, அண்ணாவுக்கு வரல, யாருக்கும் வரல, எல்லாம் மறைஞ்சிட்டாங்க தான். எல்லாம் என்ன பண்ணாங்க, பினாமி இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாங்க. என் தலைவர் ஒருத்தரை மட்டும்தான் சொந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு. கேப்டன் உயிரை நினைச்சு எங்க உயிர் அவரு எங்க கூட தான் இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காப்ல. அவரு எங்களுக்கு அவருடைய இயக்கத்துல இருக்கிறது எங்களுக்கு பெரும் பாக்கியமா நினைக்கிறோம். அதனால நாங்க எங்களுக்கு இன்னும் சந்தோஷமா இன்னும் இதை வந்து துக்கத்தை வந்து நம்ம இது பண்றோம். அவர் மேல ரொம்ப பிரியமா இருக்கும். இன்னும் வாழ்க கேப்டன், வளர்க தேசிய முற்போக்கு திராவிட கழகம். நாங்க வந்திருக்க 200 நிர்வாகிகள் எல்லாம் தேனி மாவட்டத்தில இருந்து வந்திருக்கோம். கேப்டனுக்கு நாங்க வச்சிருக்க மரியாதையை இந்த மக்கள் கொடுத்த கவர்மெண்ட் பாத்துக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு கவர்மெண்டோட அரசாங்க ஆணையமா இதை வந்து மாத்தி கொடுக்கணும். எங்களுக்கு வருஷம் நாங்க குரு பூஜையை சிறப்பா இதை விட இன்னும் மக்களோட கூட்டத்தில் நடத்தணும்னு இந்த மக்கள் மத்தியில கேப்டனோட புகழாரத்தை நாங்க வந்து சிறப்பா சிறப்பா செய்யணும்னு உங்களோட கேட்டுக்கொள்கிறோம். பொதுமக்களோட கருத்தை கணிச்சு அரசாங்கம் எங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். மிக்க நன்றி பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு. ஆமா, பொதுமக்கள் மேல அவர் வச்சிருந்த பாசம் வந்து ஆலய தலைமை செயலர் வந்து கோயிலா மாறி இருக்கு. கேப்டன் இறக்கல, இத்தனை மக்கள் கோடிக்கணக்கான மக்களோட மனசுல என்ன வாழ்ந்துகிட்டு தான் இருக்காரு. அதனாலதான் அவர் இவ்வளவு பேர் பார்க்க வந்திருக்கோம். ஐயப்பன் கோயிலுக்கு போற மாதிரி நேர்த்தி கடனும், மொட்டை போடுறதும், மாலை போடுறதும், கொடி பிடிச்ச அளவு குத்துறதுல இருந்து எல்லாமே கோயிலுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தும் கேப்டனுக்கு நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுல உள்ள அத்தனை தொண்டனும் கேப்டனுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஜாதி மதமற்ற ஒரு கேப்டன் வந்து அவரோட செயல்பாட்டை வழி நடத்தி இன்னைக்கு வரையும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். இது அடுத்து வருஷம் புதுப்பிச்சுக்கிட்டே இருப்போம். எங்கள் கேப்டன் சாகவில்லை, உயிரோடு தான் இருக்கிறார். சத்தியம் சத்தியம் சத்தியம். எங்க கேப்டன் உயிரோடு தான் இருக்காரு. ஏழைகள் மக்கள் இருக்கிற கேப்டன் இருக்காரு. கேப்டன் உயிரோடு தான் இருக்காரு. கண்டிப்பா சாமியா இருக்காரு கேப்டன் அவர்கள். மேல பாருங்க, மேல வந்து கருண் வட்டம் அடிச்சுக்கே இருக்காரு. அவர் தான் என் தலைவன், என் சாமி. கேப்டன் கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க, கேப்டன் வாழ்க. எனக்கு அவரை வந்து கடவுளுக்கும் மேலா நினைக்கிறேன்ப்பா. என் உடன் பிறவா அண்ணன் அவருக்காகவே நான் வந்து 1 வருஷத்துல இதோட 4வது ட்ரிப்பா வரேன். அவருடைய ஸ்டில்ல நானே ஆபீஸ்ல இருந்து வாங்கிட்டு போய் நான் வச்சிருக்கேன்ப்பா. அவரே வள்ளல் இல்லப்பா, அவரே கொடை வள்ளல். இப்ப நானே ஒரு ஏழ்மை தான். அவருடைய பாலிசிக்காக என்னால முடிஞ்சது ஒருத்தருக்கு பிளைண்டிங் அவருக்கு டீ வாங்கி கொடுத்துட்டு வந்தேன். ஏன்னா ஒரு வள்ளல் கோவிலுக்கு போறோம். நம்ம இப்ப மேல்மருவத்தூர் போறவங்க எல்லாம் ஸ்ட்ரைட்டா இங்க தான் வராங்க. இங்க வந்துட்டு கேப்டன் ஆலயத்தை பார்த்து திருப்பி அங்க போறாங்க. இப்ப கோயில் மாதிரி உண்மையிலே ஆயிடுச்சு. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒரு கூட்டம் அப்படின்னா அது நம்ம புரட்சி கலைஞர் கேப்டனுக்கு மட்டும்தான், வேற யாருக்குமே இருக்காது.
இனி ஒரு மனிதனை இந்த மாதிரி ஒரு மனிதனை நம்ம பார்க்கவே முடியாது. இங்க ஜனங்க பாத்தீங்கன்னா இந்த பிரிட்ஜ் மேலேயே புல்லா நிக்கிறாங்க, இந்த பக்கமா லைன் புல்லா நிக்குது. கிட்டத்தட்ட அவர் சன்னதிக்கு போறதுக்கே குறைஞ்சபட்சம் ஒரு 4 மணி நேரம் ஆகுது. எல்லாரும் இங்க வந்து மொட்டை போடுறாங்க, வேண்டுதல் வைக்கிறாங்க, நிறைய நல்ல இதெல்லாம் வந்து இங்க பண்றாங்க. இதை வந்து இப்போ கட்டுக்கணக்காம போயிட்டு இருக்கு இந்த கூட்டம். இது வந்து மறுபடியும் திறந்துகிட்டே இருக்கும் போல தெரியுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே தலைவர் புரட்சி கலைஞர் தான். ஆமா ஆமா, போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு இன்னும் போடல, குறைஞ்ச போலீஸ் தான் போட்டிருக்காங்க. அதிகபட்ச போலீஸ் எல்லாம் போடல இன்னும். மக்களே வந்து அவங்க பார்த்து அப்படியே நின்று அப்படியே பொறுமையா போயிட்டு இருக்காங்க. கூட்டம் பாத்தீங்கன்னா 100 பேர் தான் விடுறாங்க, விட்டு பேர் தான் விடுறாங்க, அதிகமாலாம் விடல. கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்ஜ் ஃபுல்லா டிராபிக்கா தான் இருக்கு, இந்த பக்கமும் டிராபிக்கா தான் இருக்குது. அந்த நினைவு நாளுக்கு இப்போ முதல்ல இறந்த நாள் பாத்தீங்கல்ல, அதே கூட்டம் அப்படியே இருக்கு. அவர் மேல இருக்கிற பாசம், பண்பு, அக்கறை, ஒரு நல்ல மனிதர், நல்ல மாமனிதர், அவர் ஒருத்தருக்காக தான் இந்த கூட்டம் அப்படியே வந்திருக்கு. அவர் இறக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதே கூட்டம் தான் அப்படியே வந்திருக்கு.